நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வசந்தி, ஒரு நிமிஷம். இது பாரு, அப்பா மாயாவை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு இந்த நெக்லஸ மாயாக்கு கொடுக்க போறேன். எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்க நீ. வீட்ல எல்லாரும் தாத்தாவை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாங்க. பார்த்தா எப்படி இருக்குன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தாத்தா ஊர்லேருந்து வந்த மாதிரி இருக்கு. என்னப்பா, யாருக்கு மெசேஜ் பண்ற? மாயக்கா? இல்லை, மாலதிக்கு. விஷயம் என்னன்னா, வீட்டில் நடக்க போகிற ஃபங்க்ஷன் பற்றி மாலதிக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை விஸ்வா, உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. என்னது? சொல்றேன், போ போ போ. வரணுமா? போ போ. மாயா, ஹாய் ஆண்டி. ஹாய் அக்கா. ஹாய். இந்த Dress உனக்கு ரொம்ப அழகா இருக்குமா? தேங்க் யூ so much. நான் வர லேட் ஒன்றும் ஆயிடலையே. இல்ல கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன். உட்கார் வா. எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. ஏற்பாடுகள் பண்ணிதான் ஆகணும். எங்களோட கெஸ்ட் ஆச்சே. அக்கா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சரி தயங்காம என்கிட்ட கேளுங்க. ஆமா மாயா, ஆக்சுவலி ஜீவிதா, நீ ஹால்ல பண்ண வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாரு, நான் போய் கிச்சன்ல பாத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. ஆமாக்கா, இந்த விஸ்வா எங்க போயிருக்கான்? நேத்து அவனுக்கு எத்தனை போன் நான் பண்ணிருக்கேன் தெரியுமா? லேட் நைட்ல. ஆனா அவனோட போன் எங்கேஜாவே இருந்தது. இதுல கொடுமை என்ன தெரியுமா? அவன் திரும்ப எனக்கு கால் பண்ணவே இல்ல. அவன் நிச்சயமா இன்னும் எழுந்திருக்கவே மாட்டான். இல்ல மாயா, அவன் காலையில எழுந்துட்டான். எழுந்ததுல இருந்து வீட்ல டெக்கரேஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா விஸ்வாவுக்கு கிளாஸ் எடுத்தே ஆகணும். பதினொன்னு ஆயிடுச்சா? இவ்வளவு நேரமா தூங்கிருக்கேன். ஏன் யாருமே என்ன எழுப்பல? நீங்கெல்லாம் ஏன் முன்ன மாதிரி மாலதி கிட்ட நடந்துக்கவே மாட்டேங்கிறீங்க? நீயும் தான் பிரேமா, எந்த நேரம் பார்த்தாலும் சமையல் கட்டுக்குள்ளேயே இருக்கிற. மாலதியும் கூட வச்சுட்டு ஏதாவது வேலை செய்ய சொல்ல வேண்டியது தானே? சித்தி, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? உனக்கு என்னடா ஆச்சு தாமு? நீயும் ஏன் இவ்வளவு அமைதியாயிட்ட? எப்பவும் போல மாலதி கிட்ட ஏன் சிரிச்சு பேச மாட்டேங்கிற? இந்த மாதிரி இருக்காதப்பா. எப்பவும் போல மாலதி கிட்ட நீ பழகிக்கிட்டே இரு. அவ முன்னால நீ சோகமா இருக்காத. மாலதிய மேலும் மேலும் நீங்க வேதனைப்பட வைக்காதீங்க. பாட்டி, இங்க கூட யாரும் இல்ல. என்ன தனியா விட்டு எங்க போயிருப்பாங்க? உங்களுக்கும் என்னமா ஆச்சு? நீங்களும் சின்ன புள்ள மாதிரி அவகிட்ட சண்டை போடுவீங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? நான் சமாளிச்சிருவேண்டி, மத்தவங்களுக்கு புரிய வை. நீங்க எல்லாரும் அவ மேல அதிகமா அனுதாபப்படாதீங்க. நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டா தன்னோட பிரச்சனை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அவ வேதனைப்படுவா. நீங்க யார பத்தி பேசுறீங்க பாட்டி? நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யாராவது பதில் சொல்லுங்க. என்ன பார்த்த உடனே ஏன் அமைதியாயிட்டீங்க? பிளான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாலதி, நீ எல்லா விஷயமும் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சாகணுமா? உன்னோட பிறந்த நாளை எப்படி கொண்டாடலான்னு தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். நீ நடுவுல வந்து எங்க பிளானையே கெடுத்துட்ட. பர்த்டே? மாலதி அக்கா, உனக்கு ஒன்று தெரியுமா?
உன் பிறந்தநாள தாம் தூணு பிரம்மாண்டமா கொண்டாடலாம்னு இருக்கோம். சர்ப்ரைஸ் வேற கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் எல்லாரும். பெரிய பெரிய சர்ப்ரைஸ். நீயே சொல்லுமா, சர்ப்ரைஸ் யாராவது சொல்லிட்டு கொடுப்பாங்களா? இல்ல என் பர்த்டேக்கு தான் நிறைய டைம் இருக்கே, அதுக்குள்ள என்ன அவசரம்? அது எதனாலன்னா நாங்க எல்லாரும் பெருசா கொண்டாடலாம்னு நினைக்கிறோம். ஏன்? ஏன்னா இது என் கடைசி பர்த்டேங்கிறதுனாலயா? பாட்டி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆகி நான் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன்ல. சோ ஆப்வியஸ்லி எனக்கு இங்க கடைசி பர்த்டே தானே. சரி ஓகே, நான் உங்ககிட்ட என் பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னு கேட்க போறது இல்ல. ஆனா இது என் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத செலிப்ரேஷனா இருக்கணும். என் பெஸ்ட் பர்த்டேவா இருக்கணும். ஹாப்பி பர்த்டே மாலதி இன் அட்வான்ஸ். ஆமா பாட்டி, என் அடுத்த பர்த்டேக்கு வேணா நீங்க கம்மியா செலவு பண்ணுங்க. ஆனா இந்த தடவை கஞ்சத்தனம் பண்ணாம நல்லா தாராளமா செலிப்ரேட் பண்ணுங்க. ரிஷிகேஷ்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட போறேன். தாம் தூம்னு செலிப்ரேட் பண்ண போறேன். சரி பாட்டி, நான் உள்ள போறேன். அட, விஸ்வா என்ன இத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்கான்? போன தண்ணி டேங்க்ல போட்டுட்டியா என்ன? ஹலோ, நான் இங்க, நீ எங்க? ரிப்ளை பண்ணடி மாலதி பேய். என்னையா பேய்னு சொல்ற? இரு, உனக்கு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இதுவரைக்கும் மாலதி என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்கவே இல்லை? கொடுத்துட்டா. பார்ட்னர், வீட்டில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பட் மறந்துடாத, என்னை விட முக்கியமான ஒரு ஆள் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் உன் டைமை பாஸ் பண்ணு. ஸோ ஃபைனலி ரிப்ளை வந்துருச்சா? வந்துடுச்சு. சரி, இதை விட எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. நீ எதுக்காக என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்த? ஒன்றும் இல்லை விஷ்வா, ஆக்சுவலி இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அடுக்கி வைக்கணும். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரா. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல. சப்ப மேட்டரா? சரி ஓகே, இந்த ஒரு வாட்டி தான். ஓகே விஷ்வா, உங்ககிட்ட நான் ஒரு பொண்ணை பற்றி நான் விசாரிச்சு ஆகணுமே. யார் அந்த பொண்ணு? மாலதியா? மாயா. இப்ப சம்மந்தமே இல்லாம எதுக்காக நீ மாலதி பேரை சொல்லிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட கேட்க வந்த விஷயம், நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாயாவை பத்தி தான். ஹோ, மாயாவை பத்தி புதுசா என்ன தெரிஞ்சுக்க போற? அது ஒண்ணு இல்ல. அதாவது மாயாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், நீ எதுக்காக மாயாவை லவ் பண்ற, எதுக்காக அவளை உனக்கு பிடிச்சிருக்கு, ஐ டோன்ட் நோ. என் தம்பி மனசுல என்ன இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? மாயா மாயா ரொம்ப வெளிப்படையான பொண்ணு. எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துப்பா. What the hell are you doing? மேடம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளீனிங். அங்க போய் க்ளீன் பண்ணு போ. அவளோட சந்தோஷத்தை விட மத்தவங்க சந்தோஷத்தை தான் விரும்புவா. ஹாய் அண்ணி. I am Ashok. ஹாய் அசோக். என்ன அண்ணின்னு கூப்பிடாத, ஓகே? அதோட கை கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் கையை கொஞ்சம் பாரு, எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. போய் கழுவிட்டு வா, போ போ. ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு வேண்டப்பட்டவங்க மேல ரொம்பவே அக்கறையா இருப்பா.
ஹாப்பியா இருக்காங்களா இல்லையா? அவ ரொம்ப அட்ஜஸ்டிங்கான பொண்ணு. எங்க போன விஸ்வா? எவ்வளவு நேரமா உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அரட்டை அடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. நல்ல விஷயம்தான். அப்புறம் வேற என்ன? என் மனசுல இருக்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாலேயே தெரிஞ்சுப்பா. எனக்கு என்ன தேவை, என்ன தேவையில்ல. ஷி நோஸ் மீ இன் அண்ட் அவுட். இப்படி சொல்லிட்டே போலாம். ஹாய் விஸ்வா. ஓ ஹாய். ஹாய் மாயா. நீ என்ன இவ்வளவு தூரம்? உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. சர்ப்ரைஸ். இட்ஸ் an ஆபீஸ் பேக். ஆபீஸ் பேக்கா? எனக்கா? ஆமா. இங்க பாரு, நமக்கு கல்யாணம் ஆக போகுது. உனக்கு பொறுப்பு அதிகமாக போகுது. அதுக்கப்புறம் நீயும் வினய் அண்ணா மாதிரி ஆபீஸ்க்கு போய் ஆகணும். நைஸ் நோ? ஆமா விஸ்வா, நீ ரொம்ப சரியா தான் சொன்ன. மாயா மத்தவங்கள விட உன்னை ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பொருத்தமான பேர் தான். மாயா, இன்னும் சொல்லணும்னா நான் உங்களை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன். உங்களை இப்படி பார்க்க சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ. ஓகே, நீங்க 2 பேரும் பேசிட்டே இருங்க, நான் கிளம்புறேன். கிஃப்ட் நல்லா இருக்கு. இதுக்கு அப்படி என்ன அவசரம்? அவசரம் இருக்கு. நீ உன்னோட கடமையை புரிஞ்சுக்க வேண்டிய அவசரம் இருக்கு. இங்க பாரு, நடு ராத்திரி வரைக்கும் யார்கிட்டயாவது போன் பேசி டைமை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா உன்னோட ஃபேமிலி பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. பெர்ஃபெக்ட். எனக்கு பெர்ஃபெக்ட்னா அப்ப தாத்தாக்கும் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். வெரி குட். இது டைனிங் டேபிள்ல வச்சிருங்க. ஓகே. அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பாரு. இங்க பாருடா, கிச்சன்ல என்ன அமக்கலம் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, தாத்தாவை வலையில விழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்ன உளறான்? இவன் என்ன சொல்றான்னா நம்ம தாத்தாக்கு நல்ல சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ன்றான். இதுக்காகனா இன்னைக்கு தாத்தாவோட மூட் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லையா? மாயாவை ஓகே பண்ணோம்ல. என்ன மாயா விஸ்வாக்கு பொருத்தமானவதான்னு நீயும் நம்பிட்டியா? வினய் அண்ணா, டவுட் என்ன? மாயா நீ ரொம்ப நல்லவங்க, அதோட அழகானவங்களும் கூட. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஓரமா இல்ல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வினய் அண்ணா, நம்ம இந்தியா ஒரு சுதந்திர நாடு. இங்க எல்லாரோட விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. நீ சொல்றது சரிதான். ஆக்சுவலி நான் அசோக், உனக்கு கிச்சன்ல பொண்ணுங்க வேலை செய்யற இடத்துல உனக்கு என்ன வேலை? நீ போய் ஆம்பளை பசங்க கூட விளையாடு போ. இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான. வினய் அண்ணா, நீங்களும் ஆம்பளை தானே, அப்புறம் உங்களுக்கு என்ன கிச்சன்ல வேலை? அது வந்து நானு. ஆமா வினய், இவன் சொல்றது சரிதான். உங்களுக்கு கிச்சன்ல என்ன வேலை? அசோக்கே நான் கூப்பிட்டதுனால தான் வந்தான். அது வந்து தண்ணி தண்ணி குடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். தண்ணி இங்க. தண்ணி? அப்ப தண்ணி வைக்க வேண்டிய இடத்துல யாரு சாச வச்சது? வேலைக்காரங்களுக்கு அறிவே. அடே அசோக், நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டியே. நீ போய் அந்த வேலையை பாரு. போ போ போ. அசோக், கொஞ்சம் இல்ல. இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் நீ மாயா வீட்டை விட்டு கிளம்பணும்னு பண்ணிக்கலாம்ல. நான் பாதி ஹோம்ஒர்க்க ஸ்கூல்லே பண்ணிட்டேனே, மிச்சத்தை நான் நைட் பண்ணிடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ என்னோட பொண்டாட்டியா இல்ல என்னோட பரம எதிரியா? அசோக், இங்க பாரு, விஷயம் இங்க என்னன்னு எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. சித்தி உன்னை, அதாவது உங்க அம்மா உன்னை தேடிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அம்மா கூப்பிடுறாங்களா? அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதோ வந்துடுறேன். போடா 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 போடா. போ போ போ. அசோக் நில்லு. உனக்கு ஒன்று தெரியுமா? இது வரைக்கும் நான் உன்னை பத்தி நினைச்சது எல்லாமே தப்பு. உன்னை விட மாலதி தான் பெரிய வாளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன வினய், என்ன விஷயம்? வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஒரு உண்மையை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல? இப்போ அந்த முடிவை நானே மாத்திக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொன்னீங்க. நான் சொல்றது கேளுங்க வினய். மாயா ஒன்னும் கேட்டவல்ல.
அவளுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்து தான் பாருங்களேன். ஒருவேளை நீங்க அவளை பத்தின உண்மை எல்லார்கிட்டயும் சொல்லிருந்தீங்கன்னா நம்ம விஸ்வா மாயாவோட இந்த உறவு கல்யாணத்துக்கு முன்னாடி அறந்து போயிருக்கோம். என்ன ஆச்சரியம் இது? நான் மாயா பத்தி தான் சொல்ல வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவளை பத்தி ஒரு க்ளூவும் கொடுக்கலையே. அது எதனாலனா எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு 7 சென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சு ஆம்பளைங்களோட ஃபேஸ் ரீடிங்க பண்ணிடுவோம். அவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவோம். அப்படியா? ம். அப்படின்னா எங்களை மாதிரி பசங்க கிட்ட 8th சென்ஸ்னு ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் ஒன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து ராத்திரி யார்கிட்ட நீ அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? ஏதாவது புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாளா? நோ மாயா, நான் மாலதி கிட்ட பேசிட்டு இருந்தேன். மாலதியா? நீ நேத்து ராத்திரி அவ்வளோ நேரம் வரைக்கும் மாலதி கிட்ட பேசிட்டு இருந்தியா? உனக்கு ஒன்று தெரியுமா, நானும் மாலத்தையும் பேச ஆரம்பிச்சேன்னா டைம் போறதே தெரியாது. நான் உன் மிஸ்ட் கால்ஸை பார்த்தேன். அப்புறம் நீ திரும்ப கால் பண்ணல? ரொம்ப லேட் ஆனதுனால நான் திரும்பவும் உனக்கு கால் பண்ணப்ப உன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. காலையிலயாவது பண்ணிருக்கலாமே. காலையிலயும் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். என்ன மாயா நீ, இது எல்லாமே உனக்காக தானே பண்றேன். என்ன? ஐ எம் சாரி, ப்ளீஸ் சாரி. இட்ஸ் ஓகே. தட்ஸ் குட் கேர்ள். உனக்கு ஒண்ணு தெரியுமா விஸ்வா? என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க தாத்தா இன்னைக்கு வந்து என்ன முடிவு சொல்ல போறாருன்னு தெரியல. அவருக்கு என்ன பிடிக்கும் தான் நினைக்கிறேன். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல. நீ ரொம்ப அழகா இருக்க, எப்பவும் போலவே. ஓகே, தேங்க்யூ so மச். நீ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. தாத்தாவுக்கு நிச்சயம் உன்னை பிடிக்கும். ஐ நோ தட். நீ திருந்தவே மாட்டல. நான் என்ன சொன்னேன்னு அதுக்குள்ள மறந்துட்டியா? மாயா கிட்ட அன்பா நடந்துக்கோ. அவ நர்வஸா இருக்கா. அவளுக்கு உன் சப்போர்ட் ரொம்ப அவசியம். 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவ இதயம் துடிச்சிட்டு இருக்கு. அவளை கம்ஃபர்டபிள் பண்ணு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. குட். சொல் பேச்சு கேக்குற பசங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நீ ஏதாவது சொல்லி நான் கேட்காம போயிருக்கனா நிச்சயமா நடக்காது. குட். நீ என் கூட இருக்கப்பெல்லாம் இந்த உலகத்தையே மறந்துடுவேன், சொர்க்கத்தில் மிதப்பேன். That's very sweet of you. அது சரி, நம்மளோட ஹனிமூன் ட்ரிப்பை பத்தி ஏதாவது யோசிச்சியா? நம்ம ஹனிமூனுக்காக நாம ஸ்பெயின் போலான்னு நான் யோசிச்சுட்டு உன்னை இங்க இருக்கேன். பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா? இந்த வீட்டோட எல்லா முடிவுகளையும் தாத்தா தான் எடுப்பாரு. இந்த முடிவையும் அவரே எடுப்பாரு. அந்த முடிவு சரியா இருக்கும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எல்லாரையும் விட உன் மேல தான் நான் அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கேன்.
நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சுதான். என்னதான் இருந்தாலும் விஸ்வா மாயா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். அதனால தான் அவகிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கான். 2 பேரும் நல்ல கப்பல்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜீவிதா கணிப்பு ரொம்ப சரிதான். விஸ்வாவுக்கும் மாலதிக்கு நடுவில் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. தேவையில்லாமல் நான் தான் அவங்களுக்குள்ள காதல் இருக்குமோன்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி காய்ஸ்.